முஸ்லீம் கட்சிகள் இப்போ முஸ்லீம் கட்சிகள் மறுபடியும் ஓட்டு போட்டாக்கா, இந்த கோவை இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்வோம், இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்வோம்னு விடாமல் தேர்தல் வரைவு அறிக்கையில் திமுக சொல்லிக்கிட்டு இருக்குல்ல. இப்போ மறுபடியும் வாக்கு போடுங்க, அந்த கோவை கைதிகளை விடுதலை செய்ய அது கூட வேணாம். ஏன்னா நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது இந்த 21க்கு பிறகு தலைமையேற்ற ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் எழுதி கொடுத்த பத்திரம், அடிமை சாசன பத்திரம் என்னன்னா, வெடிகுண்டு வழக்கு, இந்த மாதிரியான வழக்கு விடயங்களில் இருக்கிறவங்களுக்கு எப்போதுமே விடுதலை இல்லை. ஆக அந்த கோவை இஸ்லாமிய கைதிகள் எந்த காலத்திலையும் விடுதலை இல்லை, முடிஞ்சு போச்சு இல்லை. அப்படி ஒரு துரோகம் செய்த அந்த கட்சிக்கு இஸ்லாமிய கட்சி வாக்கு போடுவார்களா? பேராசிரியர் ஜவாஹர்லால் கடந்த காலகட்டத்தில் அந்த மக்கள்கிட்ட இந்த செல்வாக்கு இந்த 5 ஆண்டுகளில் வச்சுக்கிட்டு இருக்கிறாரா? தமிழ்நாடு முழுக்க வகுப்பு போர்டினுடைய சொத்துக்கள் பறிமுதல் சூறையாடப்பட்டிருக்கிறது திமுகவினரால் என்ற குற்றச்சாட்டு பகிரங்கமாக இருக்கிறது. திருச்சியில் அந்த நிலத்தை, இஸ்லாமிய சொத்தாக இருக்கக்கூடிய அந்த நிலத்தை திமுகவே ஆக்கிரமித்து மண்டபம் கட்டி வச்சுக்கிறது கடும் விமர்சனமாக எல்லோருமே போராடிட்டு இருக்கிறாங்க. நிறைய மசூதிகளுக்கு சொந்தமான இடங்களை ஆக்கிரமிச்சிருக்கு, அப்புறப்படுத்தி இருக்கிறது. இதெல்லாம் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் குற்றச்சாட்டு. இவ்வளவுக்கு மத்தியில் 2021 மனிதநேய மக்கள் கட்சி பேராசிரியர் ஜவாஹர்லாலுக்கு இருந்த ஆதரவு இன்னைக்கு தேதிக்கு இருக்குதான்னா இல்லை, கடும் எதிர்ப்பு இருக்கிறது. நீங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்ற ஒரு ஒற்றை காரணத்துக்காக இவர்கள் எல்லோரும் நம்ம கூட வலியை சுமந்துக்கிட்டு பயணிப்பாங்க. கம்யூனிஸ்டுகள்லேருந்து, சிறுத்தைகள்லேருந்து, இஸ்லாமிய மக்கள்லேருந்து, கிறிஸ்தவ மக்கள்லேருந்து எந்த விதத்தில் சரியானதுன்னு திரும்பி பார்க்கும்போது இன்று கேள்வி ஏற்பட்டிருக்கிறது. அதனால தான் சொல்ல வரேன், ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது. தொடர்ச்சியாக நீங்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து அதிமுக தோற்றுரும், எடப்பாடி இதுக்கு இல்லை, வாய்ப்பு இல்லை, திமுகவுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறதுன்னு சாதிய கணக்கு போட்டு சொல்வது எதுவும் பொருந்தாது.